அம்பாங் ஸ்ரீபட்டாலிங் வழித்தட LRT ரயிலுக்குள் பயணி ஒருவர் மதுபானம் அருந்துவது போன்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட அந்த பதிவில் சம்பந்தப்பட்ட நபர் ரயிலுக்குள் உணவு உட்கொண்டு மதுபானம் அருந்தியதோடு குப்பைகளையும் அங்கேயே போட்டுச் சென்றுள்ளார். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பயணிகளிடையே இந்த சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டுள்ள ரேபிட் KL நிறுவனம் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ரயில்கள், பிளாட்ஃபார்ம் தளங்கள் மற்றும் நிலையங்களுக்குள் உணவு உண்பதோ அல்லது பானங்கள் அருந்துவதோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அது மீண்டும் நினைவூட்டியுள்ளது. இது போன்ற விதிமீறல்கள் தொடர்பாக பயணிகள் உடனடியாக அதிகாரிகளிடமோ அல்லது அதிகாரப்பூர்வ புகார் மையத்திலோ தெரிவிக்குமாறு ரேபிட் KL கேட்டுக்கொண்டது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.